உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாங்க ஸ்கூல்ல அவனுக்கு டீச் பண்ணதான் முடியும். அவன் ஒழுங்கா பாடம் படிக்கிறதும் படிக்காததும் பேரண்ட்ஸோட கையில தான் இருக்கு. பேசி முடிச்சிட்டீங்களா மேடம்? இப்போ நான் கொஞ்சம் பேசலாமா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். பசங்க படிக்கிறதும் படிக்காததும் பேரண்ட்ஸோட கையில இருக்குன்னா அப்போ நாங்க எதுக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ கட்டி உங்க ஸ்கூல்ல பசங்களை சேர்க்கணும்? பேசாம நாங்களே சொல்லி கொடுத்திருக்கலாமே. மேடம், புரியாம பேசாதீங்க. என் கிளாஸ்ல மொத்தம் 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நான் ஒவ்வொருத்தருக்கும் போய் இண்டிவிஜுவலா சொல்லி கொடுக்க முடியாது. எல்லாருக்கும் சேர்த்து தான் டீச் பண்ண முடியும். ஓகே மேடம், நான் உங்களோட பாயிண்ட்டுக்கே வரேன். அந்த கிளாஸ்ல கவினை தவிர்த்து மீதி 34 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் உங்களால ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க வைக்க முடியுமா? அது எப்படி முடியும்? முடியாதுல. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அப்போ மத்த ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கவினோட கெப்பாசிட்டி கம்மியா இருக்கலாம். அதை அதிகப்படுத்துறது தான் உங்களோட வேலை. அதுக்காக தான் நாங்க 1 லாக் ஃபீஸ கட்டி உங்க ஸ்கூல்ல அவனை படிக்க வைக்கிறோம். புரியுதா? சுடா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு. சார், இவங்க கிட்ட எல்லாம் இப்படிதான் பேசணும். பசங்களை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி நம்ம கிட்டே பணத்தை வாங்கிட்டு இப்ப அவங்க படிக்கலனாலும் நாம தான் காரணம்னு சொன்ன கோவம் வராதா? சார், உங்க ஒய்ஃப் பேசுற டோனே சரியில்லை. ஆ, நான் கவினை பத்தி இப்பவே பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். நீங்க எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கங்க. மேடம் அவசரப்படாதீங்க ப்ளீஸ். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சுடா, உன்னை அமைதியா இருன்னு சொல்றேன்ல. சார், நீங்க எதுக்கு சார் இவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்கீங்க? கவினோட ஸ்கில் என்னன்னு எனக்கு தெரியும். அவன் நல்லா படிக்கிற பையன்தான். என்ன கேட்டா இவங்களுக்கு அவனை ஒழுங்கா படிக்க வைக்கிறதுக்கான டேலண்ட் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏய், மேடம், பார்த்து பேசுங்க. நான் கவினோட கிளாஸ் டீச்சர். ஐயோ, என்ன போதும் தெரியலையே. தெரிஞ்சுதான் மேடம் நான் பேசுறேன். கவின் நல்லா படிக்கிற பையன்தான். வேணும்னா நீங்க அவனுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைங்க. ஏய், நான் அவனை அதுல பாஸ் பண்ணி வச்சு காட்டுறேன். சுடார், நான் அவனை அதுல பாஸ் பண்ணி வச்சு காட்டுறேன். சுடார். என்ன மேடம், சேலஞ்சா? அப்படித்தானே வச்சுக்கோங்களேன். ஓகே மேடம், உங்களோட சேலஞ்சை நான் ஏத்துக்கிறேன். மேடம் மேடம் மேடம், ம், இன்னும் 3 டேஸ்ல கவினுக்கு ஒரு எலிஜிபிள் டெஸ்ட நான் வைக்கிறேன். அதுல அவன் பாஸ் ஆயிட்டானா இதே ஸ்கூல்ல அவன் கண்டினியூ பண்ணலாம். ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டானா நாங்க அவனுக்கு டிசி கொடுத்து ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவோம். அது உங்களுக்கு ஓகேவா? மேடம் அவங்க ஏதோ தெரியாம பேசுறாங்க. சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகே சார், இதுக்கு நீங்க தான் சாட்சி. அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. இப்ப நீங்க கிளம்பலாம். மேடம் ரியலி சாரி, பட் இவங்க ஏதோ தெரியாம சார், சொன்னாங்க. கவினை இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணி வச்சு காட்டுறேன். நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க. வாங்க போலாம். கவின் வா போலாம். வா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.